காவ்யாவை போலீஸ் விசாரணை செய்யும்போது பல திடுக்கிடும் தகவல்கள் அவங்களுக்கு தெரிஞ்சுது. நிறைய பேர் என்ன நினச்சாங்கன்னா, இந்த பொண்ணை அவன் கிட்னாப் பண்ணிட்டு தான் போயிருக்கான், அவன் அவளை வலுக்கட்டாயமாக தான் கூட்டிகிட்டு போயிருக்கான். ஆனால் அந்த சிசிடிவியில் பார்க்கும்போது நிதானமாக போனதை தெரிஞ்ச பிறகு தான் அவங்களே உறுதியானாங்க. ஏன்னா அவங்களால நம்ப முடியல, இவ்வளவு நடக்கும்போது இந்த பொண்ணு இங்கே கூட இருந்ததானா அவங்களால நம்பவே முடியல. அப்புறம் அவளை விசாரணை செய்யும்போது தான் சில திடுக்கிடும் தகவல்கள் தெரியுது. என்னென்னா, இவளை அவங்க அப்பா வேலைக்கு போகிறச்ச இந்த பையன் அப்பாவுக்கு தெரியாமல் பல நேரம் அவன் வீட்டில் தங்கியிருக்கான். நிறைய நேரம் இந்த பொண்ணு அவங்க அப்பா வீட்டிலேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி, வேலை முடித்து வர்றதுக்கு முன்னாடி இவன் அந்த சின்ன தம்பியை வீட்டில் அப்படியே விட்டுட்டு இந்த பையனை, அதாவது முக்குல சந்திக்க ஓடி இருக்கா. பல தடவை ஓடி இருக்கா. இப்போ பல தடவை போகும்போது தான் இவ்வளோ பிளானிங்கும் இவங்க பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்பா இருந்தால் அவங்க பார்க்க முடியாது, பேச முடியாது. ஸோ அப்பா வேலைக்கு போகும்போது இந்த பையனை வீட்டில் விட்டுட்டு, தனியாக விட்டுட்டு இவள் ஓடிட்டு இவங்க அந்த பிளானிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிளான் பண்ணும்போது என்ன நடந்ததுன்னு போலீஸ் கேட்கும்போது அப்போ தான் போலீஸ்க்கு தெரிய வருது, இந்த முக்குல் அந்த ஆயுதங்கள் எல்லாம், அந்த என்னென்ன அவங்கள ஹர்ட் பண்ணணும், அவங்கள எதில் கொலை செய்யணுமோ அதெல்லாம் ஒரு பெரிய பிளாஸ்டிக் பையில் வாங்கிட்டு வரான். அமேசானில் ஆர்டர் கொடுத்து அதை வாங்குகிறான். சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, சில ஷார்ப் நைஃபு, ராட்ஸ், அதெல்லாம் அதை வாங்கிட்டு அவன் என்ன செய்கிறான், அவன் அந்த எடுத்துட்டு முதலே வாங்கி வச்சுக்கிறான். அப்புறம் அவன் ராத்திரி இரவு ஒரு மாதிரி 3 மணிக்கு இவன் கதவை தட்டுறான்னா, அவள் திறந்து வச்சு அவளுக்கு தெரிஞ்சுதான் அவன் உள்ளே வரான். அப்பா தூங்கிட்டுருக்காரு, தம்பி தூங்கிட்டுருக்காங்க. அப்போவும் அவன் தவறான முறையில் இந்த பெண்ணுக்கிட்ட நடந்துக்கிறான். காலை நேரம் 7 மணி ஆகுது. அவன் காத்துட்டு இருக்கான் உள்ளே ஒளிஞ்சிட்டு. இவர் எழுந்து டிஃபன் செய்ய கிச்சனுக்கு வராரு. இவர் எழுந்தும்போது அப்போ அவரை பெரிய அயன் ராடால் பின்பக்கத்தில் இருந்த தலையில் 10 முறை அடிச்சிருக்கான். 10 முறை அடித்து அந்த ஸ்கல், அதாவது அந்த மண்டையே, அந்த தலையே சுக்கு நூறாக உடைச்சிருக்கான். அவர் மேலே இருந்த அவ்வளவு நாள் வச்சுருந்த வெறி அதில் தெரியுது. இந்த சத்தம் கேட்டு தனிஷ், அந்த தம்பி பிள்ளை அவன் அழுதுகிட்டே ஓடி வரான். அவனுக்கு ஒன்றும் தெரியல, தூங்கிட்டு இருந்தான். இந்த சத்தம் கேட்டு ஓடி வரான். ஓடி வரும்போது அவர் காலை பிடிச்சிக்கிறான். அந்த முக்குல் சிங் காலை பிடிச்சிட்டு, எங்கள் அப்பா விட்டுடுங்கன்னு அவன் அழுறான். ஆனால் இவன் கேட்கவே இல்லை. அவனையும் விட்னஸ் ஆகிடுவான் இவன் சொல்லிட்டு அவனை ஒரு